திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய மிகப்பெரிய அலையாத்தி காடுகளாகும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று நிலத்தை பிரித்து பார்த்தோம். அதில் நெய்தல் நிலத்தில் உள்ள வனம் அலையாத்தி காடுகளாகும். அலையாத்தி என்ற பெயரிலேயே இது அலையை ஆத்தி இயற்கை பேரழிவிலிருந்து கடற்கரை கிராமங்களையும் கிராம மக்களையும் பாதுகாக்கிறது என்பது தெரிகிறது. போர்க்களத்தில் முன்வரிசையில் நின்று போர் வீரர்கள் காப்பது போல இந்த அலையாத்தி காடுகள் மண்ணையும் மக்களையும் காக்கிறது. கல்லணையிலிருந்து பிரிந்து வரும் காவிரியாற்றின் கிளைகளான கோரையாறு மற்றும் பாமனியாற்றின் இடையில் முள்ளிப்பள்ளம் என்ற கழிமுக காயல் பகுதியை சென்றடைகிறது. காவிரி ஆற்றுப்படுகையின் தென்கோடியில் முத்துப்பேட்டை சதுப்பு நிலம் அமைந்துள்ளது. நதிகளும் கடலும் கலக்கும் இடத்தில் எல்லாம் அலையாத்தி காடுகளாக இருந்த தமிழகத்தில் இன்று உள்ள மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளாகும். இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரையோர பகுதிகளிலும் அந்தமான் தீவு கூட்டங்களிலும் இக்காடுகள் வளர்கின்றன. புயல் மற்றும் சூறாவளிகளிலிருந்தும் கடலோர கிராமங்களையும் கிராம மக்களையும் பாதுகாக்கும் அரணாக விளங்குகின்றன. மேலும் கடலோரங்களில் ஏற்படும் மண் அரிமானத்தை பெருமளவில் தடுத்து நிறுத்துகின்றன. முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளை பற்றி மாவட்ட ஆட்சியர். ஆக்சுவலாக அந்த அலையாத்தி காடுகள் இங்கே முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள முத்துப்பேட்டை பக்கத்தில் இது ஒரு 12,000 ஹெக்டேர் அளவில் பறந்து விரிந்து இருக்கிறது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று, நம்ம ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக வாய்ப்பு என்னென்னா, இங்கே உள்ள மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு இங்கே உள்ள வெரைட்டிஸ் வேறு இடத்துல இல்லை. இது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, நிறைய வாட்டர் வேஸ் இதுக்குள்ளே இருக்குது. யாரும் ஒரு டூரிஸ்ட் வந்தாலும் இதை ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றுறதுனாலும் சுற்றலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மூணாவது, இந்த போட்டில் ஒரு ஷேலோ வாட்டர் தண்ணி ஒரு ஆள் மட்டத்துக்கு மேலே இல்லை. அதனால் போட்டு கேப்சைஸ் பண்ணுறதுக்கு இங்கே வழியே இல்லை, ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வழியே இல்லை. நாலாவது இந்த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பெரிய பிக்கஸ்ட்டு ஒரு சுற்றுலாத்தலம் இந்த ஏரியாவில் இல்லவே இல்லை. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று, இங்கே நான் மாவட்ட ஆட்சியராக ஜாயின் பண்ண பிறகு நிறைய மக்கள் இதை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பெட்டிஷன் கொடுத்தாங்க. இயற்கை ஆர்வலர்களும் சரி எல்லாருமே சொன்னாங்க இது ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக அமைப்பதற்கு பெரிய வாய்ப்புன்னு சொன்னாங்க. அதனால் நான் என்னோடய டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஷியல்ஸ், மாவட்ட வன அலுவலர் எல்லோரும் பார்த்த பிறகு இது ஒரு பெரிய பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. மற்றொன்று ஏற்கனவே இதை ஒரு சுற்றுலாத்தலமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி துறையும் இது ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் நிதி அளித்து டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக ஆக்குவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.
சதுப்பு நில காடுகள் என்பவை உவர்தன்மை நிறைந்த கடலோரங்களிலும் ஆற்றுக் கழிமுகங்களிலும் காயல்களிலும் காணப்படும் சிறப்புமிக்க பல்லுயிர் மண்டலங்கள் ஆகும். இங்கு வாழும் தாவரங்கள் உவர்தன்மை தாங்கி வளரும் சிறப்பு தகவமைப்பை பெற்றுள்ளன. இவை கடலுக்கும் நிலப்பகுதிக்கும் இடைப்பட்ட உயிரின இடையீட்டு மண்டலமாக விளங்குகின்றன. இங்கு காணப்படும் தாவரங்களில் அலையாத்தி முதன்மையாக காணப்படுகிறது. அலையாத்தியின் சிறப்புத்தன்மை அதன் சுவாச வேர்களாகும். பூமிக்குள் இருக்கும் வேர்களிலிருந்து ஆயிரக்கணக்கான சிறு ஈட்டிகளை போன்ற வேர்கள் மேல் நோக்கி வளர்ந்து பூமியை துளைத்துக் கொண்டு காற்றில் நீட்டிக்கொண்டிருக்கின்றன. சதுப்பு நில தாவரங்களின் எண்ணிக்கையில் 95% மேலாக அலையாத்தி காணப்படுகிறது. அலையாத்தி மரங்கள் தங்களின் உடலில் சேரும் அதிகப்படியான உப்பினை இலையில் சேர்த்து வைத்து பின்னர் அவ்விலைகளை உதிரச் செய்து வெளியேற்றுகின்றன. முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளில் காணப்படும் ஒரு தாவரம் சுரபுன்னையாகும். கடலெண்ணை பச்சை பசேர் என்று பூங்கொத்து ஒன்றினை தனது செந்நிற கைகளில் நீட்டுவதை போன்ற ஒரு வரவேற்பினை சுரபுன்னை மரத்தின் மூலம் அளிக்கின்றன. இதன் வேர்களுக்கிடையில் நண்டு, மீன், இறால் ஆகியவை குஞ்சு பொரித்து வாழ்கின்றன. நும்மிலும் சிறந்தது நுவையாகும் என்று அன்னை கூறினால் புன்னையது சிறப்பே. அலையாத்தி காடுகளில் உள்ள புன்னை மரத்தை தன் சகோதரியாக பார்த்த சமூகம் தமிழ் சமூகம். நற்றிணையின் செய்தி இது. முத்துப்பேட்டை சதுப்பு நிலக்காடு இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய பேர்டு நெஸ்டிங் சென்டர். வின்டர் சீசனில் உலகத்தில் வெவ்வேறு நாடுகளிலிருந்து இங்கு நிறைய வெரைட்டியான பறவைகள் இங்கு வருகிறது. எடுத்துக்காட்டாக பூநாரை, நத்தை கொத்தினாரை, வண்ணநாரை, கூலக்கடா, சிறவி வகைகள், கடற்காகம், பாம்புத்தாரா, கரண்டி மூக்கன், ஆலா போன்ற பறவைகள் இங்கு எப்பொழுதும் பார்க்கலாம். இந்த பகுதிக்கு இன்னும் அழகு சேர்ப்பது கடற்காகங்கள். மொத்தத்தில் 147 சிற்றின வகை பறவைகள் இங்கு வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆலா பறவை ஆர்டிக் மற்றும் சைபீரியாவிலிருந்து 24,000 கிலோமீட்டர் தூரத்தை சின்னஞ்சிறு சிறகுகளால் கடந்து முத்துப்பேட்டை காயல் பகுதிக்கு வந்து சேர்கின்றன. நாம் படகுகளில் செல்லும் போது நாம் அருகில் வந்து இவைகள் மீன்பிடிப்பது ஓர் அற்புத காட்சியாகும். இந்த ஆலா பறவை பல்லாயிரம் மைல் தூரத்தை மிக சுறுசுறுப்பாக கடக்கிறது. இதனால் சுறுசுறுப்பாக செயல்படுகிறவரை ஆலா பறக்கிறார் என்று மக்கள் உவமை கூறி அழைக்கின்றனர். ஃபிஷ் வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது ஒரு ப்ராக்கிஸ் வாட்டர், கடலும் ஃப்ரெஷ் வாட்டர் சேர்ற இடம். அதனால் இது ஒரு ப்ரீடிங் கிரவுண்டு ஃபார் மெனி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். அனிமல்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தா இதில் ஃபாக்ஸ் இருக்குது. இதில் ஒரு பெக்குலியர் வெரைட்டின்னா இங்கே டொமஸ்டிகேட்டட் அனிமல், இந்த மாடு இதுக்கெல்லாம் இங்கே காட்டுக்குள்ளே ஒயில்டு கேரக்டர், ஒரு காட்டு மாடாகவே மாறி இதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறது. ஒரு ஜெய்ஜான்டிக் பைசன் மாதிரியே இருக்கும் அந்த மாடு, அதை பார்க்கலாம். மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தை ஒரு முன்னோடி மாநிலமாகவும், இங்குள்ள மாவட்டங்களை ஒரு முன்னோடி மாவட்டமாகவும்
கொண்டு வருவதற்கு வெவ்வேறு திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை உலகத்தரம் வாய்ந்த நம்பர் 1 சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்ற குறிக்கோளின்படி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளை உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகம் முதலமைச்சர் அவர்களின் எண்ணப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்படி இயற்கை அன்னையின் எல்லா அம்சங்களையும் தன்னகத்தே வைத்து அழகும் செழுமையும் வனப்புடனும் காணப்படும் முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் சுற்றுச்சூழல் நலம் காக்கும் சுற்றுலா தலமாக உருவாகி வரும் ஓர் அற்புதமான இடமாகும்.